ஆகாஷ்வாணி மாநில செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கும் விமான போக்குவரத்து துறையின் உடான் திட்டம் இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் விமான போக்குவரத்து துறை முக்கிய பங்கு வகிக்கிறது. இது போக்குவரத்துக்கு பங்களிப்பை வழங்குவதோடு மட்டுமின்றி சுற்றுலா, தொழில் போன்ற துறைகளிலும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கடந்த காலங்களில் நாட்டின் விமான பயணம் என்பது செல்வந்தர்களின் சொகுசு பயணத்துக்கானது என்று இருந்தது. சராசரி குடிமக்களுக்கு அது கிடைக்காமல் விமான பயணம் என்பது அவர்களுக்கு கனவாகவே இருந்தது. இந்த நிலையை மாற்றும் வகையில் கடந்த 2016ஆம் ஆண்டில் தேசிய விமான போக்குவரத்து கொள்கையை அறிமுகப்படுத்தி மிக பெரும் நடவடிக்கையை பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்டார். எளிய மனிதனுக்கும் விமான போக்குவரத்து வசதி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் இது கொண்டுவரப்பட்டது. இந்த முயற்சியின் கீழ் முதலாவது விமானம் கடந்த 2017ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி சிம்லாவிலிருந்து தில்லிக்கு புறப்பட்டது. இதன் பலனாக உலகின் 3வது மிக பெரும் விமான போக்குவரத்து சந்தையாக இந்தியா மாறியுள்ளது. நாட்டில் வாடகை கார் கட்டணம் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 12 ரூபாய் முதல் 15 ரூபாய் வரை உள்ளது. இதனைவிட குறைந்த செலவில் விமானத்தில் உங்களால் பயணிக்க முடியும் என்று கூறினார். இதனை உங்களால் நம்ப முடிகிறதா? ஆனால் இதனை கேட்டு ஆச்சரியம் அடைய வேண்டாம். நாட்டின் நடுத்தர வகுப்பினர், சாதாரண நபர்கள் கூட குறைந்த கட்டணத்தில் விமானத்தில் பயணிக்கும் கனவை உடான் திட்டத்தின் மூலம் பிரதமர் திரு நரேந்திர மோடி நனவாக்கியுள்ளார். சாதாரண மக்களின் நலனில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதி கொண்டிருப்பதை ஒரு உதாரணம் மூலம் புரிந்து கொள்ளலாம். அதாவது, மத்தியில் அடல் பிகாரி வாஜ்பாய் தலைமையிலான ஆட்சி இருந்தபோது விமான போக்குவரத்து துறை அமைச்சராக ராஜீவ் பிரதாப் இருந்தார். அந்த நேரத்தில் எந்தவொரு அரசியல் சாசன பதவியையும் தற்போதைய பிரதமர் திரு நரேந்திர மோடி வகிக்கவில்லை. அப்போது விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ரூடியுடன் நடைபெற்ற ஆலோசனையில், சகோதரரே, ஏர் இண்டியாவின் லோகோவான மகாராஜாவை மாற்ற முடியாதா என்று திரு நரேந்திர மோடி கேள்வி எழுப்பினார். அதற்கு ஏன் என்று அமைச்சர் பதில் கேள்வி எழுப்பினார். அப்போது மகாராஜா என்பது ஒரு வகுப்பினரை மட்டுமே சார்ந்திருப்பதாக உள்ளது. விமானங்களும் விமான பயணமும் ஒரே வகுப்பைச் சேர்ந்த மக்களுக்கானதா என்றார். உடனடியாக என்ன செய்யலாம் என்று அமைச்சர் கேள்வி எழுப்பினார். அப்போது திரு நரேந்திர மோடி கார்ட்டூன் கலைஞர் R.K. லக்ஷ்மணன் வரைந்த சாமானிய மனிதன் படத்தை ஏர் இண்டியாவின் லோகோவாக மாற்றலாம் என்று தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்தே அடல் பிகாரி வாஜ்பாய் ஆட்சியில் ஏர் இந்தியா நிறுவன லோகோவில் சாமானிய மனிதன் படம் சேர்க்கப்பட்டது. சாமானிய மக்கள், குறிப்பாக நடுத்தர வகுப்பினரின் விமான போக்குவரத்து கனவை நனவாக்கும் வகையில் நாடு சுதந்திரமடைந்து 70 ஆண்டுகளுக்கு பிறகு 2016ஆம் ஆண்டில் முதல் முறையாக தேசிய விமான போக்குவரத்து துறை கொள்கையை மத்திய அரசு வெளியிட்டது. அதில் முக்கிய அம்சமாக உடான் திட்டம் சேர்க்கப்பட்டது. நடுத்தர வர்க்கத்தினருக்கான திரு நரேந்திர மோடியின் அர்ப்பணிப்பு அதன் பெயரில் இருந்தே தெளிவாக தெரிகிறது. உடான் என்பது சாமானிய மக்களுக்கான உள்நாட்டு விமான சேவை என்பதாகும். தேசிய சிவில் விமான போக்குவரத்து கொள்கை அறிவிக்கப்படுவதற்கு முன்பு நடைபெற்ற முக்கியமான கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, நம் நாட்டில் ஒரு ஏழையின் அடையாளம் அவர் செருப்பு அணிவதுதான். செருப்பு அணிந்தவர்கள் விமானங்களில் காணப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று கூறினார். இந்தியாவின் தேசிய சிவில் விமான போக்குவரத்து கொள்கை 2016இன் ஒரு முக்கிய அங்கமாகும். இது 2016 அக்டோபர் 21 அன்று மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்தால் 10 ஆண்டு தொலைநோக்குடன் தொடங்கப்பட்டது. மேலும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 2017 ஏப்ரல் மாதம் 27 அன்று சிம்லாவை தில்லியுடன் இணைக்கும் முதல் பிராந்திய இணைப்பு சேவை உடான் போக்குவரத்தை தொடங்கி வைத்தார். இத்திட்டம் சாதாரண மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் வகையில் நாட்டில் விமான சேவை குறைவாக உள்ள பகுதிகளில் விமான சேவை இல்லாத வழித்தடங்களை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துகிறது. உடான் திட்டம் பொது நிர்வாகத்துறையில் சிறந்த பங்களிப்புக்காக 2020ஆம் ஆண்டில் பிரதமரின் விருதையும் பெற்றுள்ளது. நாட்டின் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரத்தில் விமான போக்குவரத்து துறையும் உள்ளடக்கப்பட்டுள்ளது. இன்று உலகின் தலைசிறந்த சிவில் விமான போக்குவரத்து சூழல் அமைப்புகளில் வலுவான தூணாக இந்தியா திகழ்கிறது. இந்தியாவின் விமான போக்குவரத்து துறையில் ஏற்பட்டுள்ள இந்த மாற்றத்தின் கதை கடந்த 10 ஆண்டுகளில் ஏற்பட்ட மாற்றத்தின் பயனாகும். இதன் கீழ் நலிந்த மற்றும் நடுத்தர வர்க்கத்தினர், ஒரு சில சிறப்பு பிரிவினர் அல்லது பெரிய நகரங்களுக்கு மட்டுமே வாய்ப்பாக இருந்த விமான பயணத்தில் அனைவரும் இணையத் தொடங்கினர். இன்று 2ஆம் நிலை மற்றும் 3ஆம் நிலை நகரங்களின் மக்களும் விமானத்தில் பயணிக்கின்றனர்.
கொள்கை மாற்றங்கள் செய்யப்பட்டன மற்றும் விமான போக்குவரத்து ஏற்பாடுகள் மேம்படுத்தப்பட்டன. உடான் சாமானிய மக்களுக்கான உள்நாட்டு விமான சேவை திட்டம் சிறு நகரங்களுக்கும் இந்தியாவின் அடித்தட்டு மற்றும் நடுத்தர வர்க்கத்தினருக்கும் விமான பயணத்தை கொண்டு வந்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 1.5 கோடி பயணிகள் பயணம் செய்துள்ளனர். இவர்களில் லட்சக்கணக்கான மக்கள் முதன்முறையாக விமானத்தை உள்ளிருந்து பார்த்துள்ளனர். உடான் திட்டத்தால் உருவாக்கப்பட்ட தேவை காரணமாக பல சிறிய நகரங்களில் விமான நிலையங்கள் கட்டப்பட்டுள்ளன. கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவில் விமான நிலையங்களின் எண்ணிக்கை இரட்டிப்பாகியுள்ளது. ஒருபுறம் சிறிய நகரங்களில் விமான நிலையங்கள் கட்டப்படுகின்றன. பெரிய நகரங்களின் விமான நிலையங்களை நவீனப்படுத்துவதற்கான பணிகள் வேகமாக நடைபெற்று வருகின்றன. இந்தியாவின் விமான போக்குவரத்து துறையில் மற்றொரு முக்கிய சாதனை பதிவு செய்யப்பட்டுள்ளது. தில்லி, மும்பை, ஹைதராபாத் மற்றும் பெங்களூரு போன்ற முக்கிய விமான நிலையங்கள் இப்போது கரியமில வாயு தாக்கம் இல்லாதவையாக உள்ளன. மொத்தம் 80 விமான நிலையங்கள் 100% பசுமை எரிசக்தியில் இயங்குகின்றன. ஏனெனில் இந்தியா வளர்ச்சி மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க உறுதி பூண்டுள்ளது. உடான் திட்டம் என்பது இந்தியாவின் விமான போக்குவரத்து துறையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு முன்முயற்சியாகும். விமான நிலையங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு முதல் அதிக விமான வழித்தடங்கள் வரை இந்த திட்டம் கோடிக்கணக்கான மக்களுக்கு விமான பயண வசதியை உறுதி செய்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உடான் திட்டத்தின் கீழ் நிர்ணயிக்கப்பட்ட விமான பயணம் மூலம் 1 மணி நேர பயணத்திற்கான விமான கட்டணம் அல்லது சுமார் 500 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஹெலிகாப்டரில் அரை மணி நேர பயணத்திற்கான விமான கட்டணம் 2500 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு வாடகை கார் பயணத்தின் செலவை விட குறைவாகும். அதாவது உடான் திட்டத்தின் மூலம் மக்கள் நேரத்துடன் பணத்தை மிச்சப்படுத்துகிறார்கள். உடான் திட்டம் சாமானிய மக்களின் கனவுகளை எவ்வாறு நிறைவேற்றியுள்ளது என்பதை இந்த திட்டத்தின் கீழ் பயணிக்கும் மக்களின் வார்த்தைகளில் இருந்து மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். உடான் என்பது வெறும் திட்டம் மட்டுமல்ல, இது ஒவ்வொரு இந்தியருக்கும் விமான பயணத்தை எளிதாக்குவதை நோக்கமாக கொண்ட இயக்கமாகும். உடான் திட்டம் இந்தியாவின் இணைப்பில் புரட்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாட்டின் தொலைதூர பகுதிகளை உடான் இணைத்துள்ளது. உடானின் பயணம் இந்தியாவின் இணைப்புக்கு புதிய உயரங்களை அளித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் 2017 தொடங்கப்பட்ட இந்த திட்டம் 2026க்குள் 1000 வழித்தடங்கள் மற்றும் 220 விமான நிலையங்களை இலக்காக நிர்ணயித்துள்ளது. இந்த ஆண்டு பொது பட்ஜெட்டில் உடான் திட்டத்தை 120 புதிய இடங்களுக்கு விரிவுபடுத்தவும் அடுத்த 10 ஆண்டுகளில் 4 கோடி கூடுதல் பயணிகளை சேர்க்கவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உடான் திட்டத்தின் நோக்கம் 2ஆம் நிலை மற்றும் 3ஆம் நிலையின் கீழ் வரும் சிறிய மற்றும் நடுத்தர நகரங்களை விமான சேவைகள் மூலம் பெரிய நகரங்களுடன் இணைப்பதாகும். விமான நிறுவனங்கள் விமான வழித்தடங்களை ஏலம் எடுக்கின்றன. குறைந்த மானியம் கேட்பவருக்கு ஒப்பந்தம் வழங்கப்படுகிறது. இந்த கட்டணத்தில் விமான நிறுவனம் அதன் ஒவ்வொரு விமானத்திலும் பாதி அல்லது குறைந்தது 9 அல்லது அதிகபட்சம் 40 இருக்கைகளை முன்பதிவு செய்ய வேண்டும். உடான் திட்டத்தின் கீழ் கடந்த 8 ஆண்டுகளில் 70க்கும் மேற்பட்ட புதிய இடங்கள், விமான நிலையங்கள், ஹெலிபோர்ட்டுகள் மற்றும் நீர் விமான நிலையங்கள் மூலம் இணைக்கப்பட்டுள்ளன. இன்று ஒரு சாமானியன் 600க்கும் மேற்பட்ட புதிய வழித்தடங்களில் விமான பயண வசதியை பெறுகிறார். நாட்டின் விமான போக்குவரத்து துறையின் சாதனைக்கு உடான் திட்டம் காரணமாக அமைந்துள்ளது என்றால் அது மிகையல்ல. உடான் திட்டம் 8 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. இந்தியா தற்போது உலகின் 3வது பெரிய விமான போக்குவரத்து சந்தையாக வளர்ந்துள்ளது. விமான நிலையங்களில் பயணிகளின் எண்ணிக்கை 17 கோடியிலிருந்து 38 கோடியாக இரட்டிப்பாகியுள்ளது. உடான் திட்டம் இந்தியாவின் விமான போக்குவரத்து துறையில் புதிய பாதைகளை திறந்து வைத்துள்ளது. 2013-14 ஆண்டு முதல் 2023 ஆண்டு வரையிலான காலத்தில் வர்த்தக ரீதியிலான விமானங்களை இயக்கும் விமானிகளுக்கான உரிமங்கள் 2 மடங்காக அதிகரித்துள்ளன. சிவில் விமான போக்குவரத்து தலைமை இயக்குநரகம் வழங்கும் வர்த்தக ரீதியிலான விமானங்களை இயக்கும் விமானிகளுக்கான உரிமங்களின் எண்ணிக்கை 2013-14 ஆண்டில் 783ஆக இருந்த நிலையில் 2023 ஆண்டில் அதன் எண்ணிக்கை 1622ஆக அதிகரித்துள்ளது. இது இந்தியாவின் விமான போக்குவரத்து துறையின் பிரகாசமான எதிர்காலத்தின் அறிகுறியாகும். உடான் திட்டம் இந்தியாவின் விமான போக்குவரத்து துறையில் புரட்சியை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது 78% உள்நாட்டு விமானங்கள் குறைந்த கட்டணத்தில் விமான சேவைகளை வழங்கும் நிறுவனங்களால் இயக்கப்படுகின்றன. உலக அளவில் உள்ள பெரிய பொருளாதார நாடுகளில் மிகவும் மலிவான கட்டணத்தில் விமான போக்குவரத்து சந்தையை கொண்டுள்ள நாடாக இந்தியா உள்ளது.
உடான் திட்டம் விமான போக்குவரத்து துறையில் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கியுள்ளது. முதலீடு செய்யப்படும் ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் 325 ரூபாய் அளவிற்கான பொருளாதார நன்மை கிடைப்பதுடன் விமான போக்குவரத்து துறையில் 100 வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படுவதன் வாயிலாக மொத்தம் 610 புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குகிறது. உடான் திட்டம் இந்தியாவின் விமான போக்குவரத்திற்கான பாதுகாப்பையும் நாட்டின் உலகளாவிய விமான போக்குவரத்து சேவையையும் வலுப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் அத்துறையின் பாதுகாப்பு தொடர்பான தரவரிசை தொடர்ந்து மேம்பட்டு வருகிறது. விமான போக்குவரத்து பாதுகாப்புக்கான தரவரிசை பட்டியலில் 2018ஆம் ஆண்டு 102வது இடத்தில் இருந்த இந்தியா தற்போது 55வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. இது தொடர்ச்சியான மேம்பாட்டு நடவடிக்கைகளின் விளைவாகும். உடான் திட்டத்தின் கீழ் 2.97 லட்சத்திற்கும் கூடுதலான விமானங்கள் இயக்கப்பட்டுள்ளன. இதில் சுமார் 1.5 கோடி பயணிகள் பயணம் செய்துள்ளனர். 2024ஆம் ஆண்டில் 74ஆக இருந்த விமான நிலையங்களின் எண்ணிக்கை தற்போது 159ஆக அதிகரித்துள்ளது. விமான போக்குவரத்து துறையில் புரட்சிகரமான மாற்றத்திற்கான நடவடிக்கைகள் காரணமாக தற்போது உத்தரப்பிரதேச மாநிலத்தின் கௌதம் புத் நகரம், ஜேவாரில் உள்ள நொய்டா சர்வதேச விமான நிலையத்துடன் இத்திட்டம் புதிய உச்சத்தை தொட உள்ளது. தற்போது 2026ஆம் ஆண்டுக்குள் 220 விமான நிலையங்களுடன் 1000 வழித்தடங்களில் விமான சேவைகளை இயக்க இந்தியா தயாராகி வருகிறது. நாட்டின் போக்குவரத்துக்கான இணைப்பை ஏற்படுத்தும் முயற்சிகளில் ஏற்பட்டுள்ள குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் இந்தியாவின் விருப்பத்திற்கான ஒரு சிறந்த உதாரணமாக உள்ளது. போக்குவரத்து வசதிகளுக்காக இணைப்பு மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சியில் கவனம் செலுத்தியதன் மூலம் இந்தியா குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைந்துள்ளது. இது இந்தியாவின் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற கோட்பாட்டின்படி நாட்டின் செயல்திறனை எடுத்துக்காட்டும் முயற்சிக்கு உதவியுள்ளது. காலணி அணிந்த மக்களும் விமானத்தில் பயணிக்க வேண்டும் என்ற தனது தொலைநோக்கு பார்வை குறித்து பிரதமர் முதலில் குறிப்பிட்டபோது இந்தியாவில் இது எப்படி சாத்தியமாகும் என்ற சந்தேகம் பொதுவான எதிர்வினையாக இருந்தது. எனினும் மத்திய அரசு உடான் திட்டத்தை முன்னெடுத்தது. மண்டல போக்குவரத்து இணைப்பு திட்டமான உடான் திட்டம் சிவில் விமான போக்குவரத்து துறையின் வளர்ச்சிக்கு பங்களித்து வருகிறது. கடந்த சில ஆண்டுகளில் பல புதிய விமான நிறுவனங்கள் தோன்றியுள்ளன. இந்த திட்டம் விமான போக்குவரத்து நிறுவனங்களை தொடங்கவும் ஒரு நிலையான வர்த்தக மாதிரியை உருவாக்கவும் உதவியுள்ளது. மேலும் சிறிய பிராந்திய விமான நிறுவனங்களான ஃப்ளைபிக், ஸ்டார் ஏர், இந்தியா ஒன் ஏர் மற்றும் ஃப்ளை 91 ஆகிய விமான நிறுவனங்கள் தங்களது வர்த்தகத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கும் அவற்றின் வெற்றிகரமான செயல்பாடுகளுக்கும் இந்த திட்டம் வழிவகுத்துள்ளது. மேலும் இது விமான வர்த்தகத்திற்கு சாதகமான சூழல் அமைப்பை உருவாக்குகிறது என்பதற்கு இத்திட்டம் ஒரு சான்றாகும். மண்டல விமான போக்குவரத்து சேவைகளை வழங்கும் திட்டமான உடான் திட்டம் 2ஆம் நிலை, 3ஆம் நிலை நகரங்களுக்கும் விமான சேவையை வழங்குவதற்காக மட்டுமின்றி விரைவான வளர்ச்சி கண்டு வரும் சுற்றுலாத்துறைக்கு ஒரு முக்கிய பங்களிப்பை வழங்குகிறது. உடான் 3.0 திட்டம் வடகிழக்கு பிராந்தியத்தில் பல்வேறு சுற்றுலா வழித்தடங்களை இணைக்கும் வகையில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதே நேரத்தில் உடான் 5.1 திட்டம் சுற்றுலா, விருந்தோம்பல் மற்றும் உள்ளூர் பொருளாதார மேம்பாட்டை ஊக்குவிப்பதற்காக மலைப்பாங்கான பகுதிகளில் ஹெலிகாப்டர் சேவைகளை விரிவுபடுத்த அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. உடான் திட்டத்தின் காரணமாக ஒட்டுமொத்த வடகிழக்கு பிராந்தியத்தின் சுற்றுலா தொழில் பெரும் உத்வேகத்தை கண்டுள்ளது. இது சுற்றுலா பயணிகளுக்கு கூடுதல் வசதிகளை அளிப்பதன் வாயிலாக அத்துறையின் வளர்ச்சியை ஊக்குவிக்கின்றது. இந்த திட்டம் அகாடி தீவை இந்திய விமான போக்குவரத்திற்கான வரைபடத்தில் இடம்பெறச் செய்வதன் மூலம் மற்றொரு மைல்கல்லை எட்டியுள்ளது. லட்சத்தீவில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த உதவிடுகிறது. இது மட்டுமன்றி குஜராத் மாநிலம் முந்த்ராவிலிருந்து அருணாச்சல் பிரதேசம் தேஷு வரையிலும், ஹிமாச்சல் பிரதேசத்தின் குலு முதல் தமிழ்நாட்டின் சேலம் வரையிலும் விமான போக்குவரத்து சேவையை விரிவுபடுத்தி ஊக்குவிப்பதன் மூலம் மண்டல விமான போக்குவரத்து இணைப்பிற்கான உடான் திட்டம் நாடு முழுவதும் உள்ள மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களை இணைத்துள்ளது. உடான் திட்டத்தின் கீழ் மொத்தம் 86 விமான நிலையங்கள் செயல்பாட்டுக்கு வந்துள்ளன. 2 ஹெலிகாப்டர் தளங்கள் தவிர வடகிழக்கு பிராந்தியத்தில் 10 விமான நிலையங்கள் செயல்பாட்டுக்கு வந்துள்ளன. வளர்ச்சியின் அடித்தளத்தின் மீது வலிமையான இந்தியாவை உருவாக்க வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற தீர்மானத்துடன் நாடு முன்னேறிச் செல்ல வேண்டிய நேரம் நிச்சயமாக வந்துவிட்டது. ஏனென்றால் இப்போது இலக்குகள், நோக்கங்கள், பணம், மன உறுதி, பிரச்சினைகளுக்கான தீர்வுகள் ஆகிய அனைத்தும் அதிகமாக உள்ளன. விமான போக்குவரத்து துறை வளர்ச்சியின் ஒரு சிறந்த அடையாளமாக மாறியுள்ளது. செயல்திறனுடன் கூடிய புதிய பணி கலாச்சாரத்தை உருவாக்குவதில் உடான் திட்டம் முக்கிய பங்காற்றியுள்ளது. இந்த புதிய பணி கலாச்சாரத்தின் காரணமாக உடான் திட்டம் இந்திய விமான போக்குவரத்து துறையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது.